بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைய தினம் தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக மாநில தலைமை அறிவித்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை நாம் எப்படி மக்கள் மத்தியிலே எடுத்து செல்வது, அந்த செயல் திட்டத்தின் மூலமாக நாம் மக்கள் மத்தியிலே எது போன்ற கருத்துக்களை முன்வைப்பது, அந்த செயல் திட்டம் சொல்லக்கூடிய அடிப்படை விஷயங்கள் என்ன, இன்னும் சொல்ல போனால் அந்த செயல் திட்டத்தை நாம் ஏன் சீரும் சிறப்புமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை விவாதித்து அதன் அடிப்படையிலே மக்களை சந்திப்பதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக இங்கே இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு, அந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக மார்க்க விஷயங்களை எடுத்துரைக்கப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக அழைப்பு பணியும் அல்லாஹ்வும் கூலியும் என்ற தலைப்பில் இந்த ஜமாத் எது போன்ற செயல்களை முக்கியமாக பார்ப்போம். நாம் இந்த ஜமாத்தில் உறுப்பினர்களாகவோ பொறுப்பாளர்களாகவோ தலைவர் செயலாளர் என்ற அடிப்படையிலோ பயணித்தாலும் நமக்கான முக்கிய பணிகள் என்ன, நாம் எதை ஆழமாக பற்றி பிடிக்க வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தன்னை ஒரு அமைப்பாக அறிமுகப்படுத்தி கொண்டாலும் தமிழகத்திலே பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளுக்கு மத்தியிலே நாம் பயணித்துக் கொண்டிருந்தாலும் எல்லா அமைப்புகளைப் போல நாம் செயல்படாமல் மற்ற அமைப்புகள் செய்யக்கூடிய அந்த செயலுக்கும் நமக்குமான ஒரு வேறுபாடு, நாம் மார்க்க பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான். நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், தமிழகத்திலே நாம் காண்கின்ற எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது. நான் அமைப்புகளை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கிறது. சமுதாய பிரச்சனைகளுக்காக போராட பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. அரசியல் ரீதியாக செயல்பட பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. இன்னபிற கல்வி போன்ற செயல்களை முன்னெடுத்து செய்வதற்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. நாமளும் அவற்றையெல்லாம் செய்யத்தான் செய்கிறோம். சமூக பணிகளையும் மேற்கொள்கிறோம். சில நேரங்களில் அரசியலிலும் தலையிடுகின்றோம். கல்வி போன்ற பொருளாதார உதவிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றோம். ஆனால் நாம் அவற்றையெல்லாம் செய்வதை விட நாம் கையில் எடுத்திருக்கிறோமே இந்த அஜெண்டா, இந்த திட்டம், இதைத்தான் நாம் இந்த ஜமாத்தினுடைய உயிர் மூச்சாக கருதுகிறோம். மற்றதெல்லாம் ரெண்டாவது தான். அரசியல் பயணமாக இருந்தாலும் சரி, சமுதாய பணியாக இருந்தாலும் சரி, இரத்த தானங்கள், பல்வேறு கல்வி நன்கொடைகள் வழங்குவதாக இருந்தாலும் சரி, நம்மை விட சிறப்பாக செய்வதற்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது, பல்வேறு ஜமாத்துகள் இருக்கிறது. நாமளும் அவங்கள போய் செஞ்சாலும் நம்மளோட சிறப்பாக கூட செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா உஸ்வத்துன் வசனா இப்ராஹிம என்ற தலைப்பில் பழகிய முன்மாதிரி இந்த இப்ராஹிமிடத்தில் இருக்கிறது என்ற திருமறை குர்ஆனுடைய வசனத்தை முன்வைத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு தன்னுடைய வாழ்நாளை, நபித்துவத்தை, தன்னுடைய ஏகத்துவ கொள்கையை, அல்லாஹ்விற்கு இணைவிக்கக்கூடிய செயல்களை ஆணித்தரமாக சமூகத்திலே எதிர்த்து நின்று போராடினார்களோ, ஏகத்துவ கொள்கைக்காக தன்னை எவ்வாறு அர்ப்பணித்தார்களோ, கொள்கையின்பால் மக்களை திரட்டுவதற்கு தான் எவ்வாறு நடந்து கொண்டார்களோ, அவற்றை அப்படியே மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்வதாக இருந்தால் அதற்கு எல்லோருக்கும் ஒரு தைரியம் இருக்காது. எல்லாரும் தாவாவை பத்தி பேசலாம், அழைப்பு பணியை பற்றி பேசலாம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்த மூர்க்க குணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விற்கு எந்த இடத்திலும் எவன் இணை கற்பித்தாலும் அதில் பாகுபாடே பார்க்க மாட்டாங்க. நம்மளை போன்றவர்கள் எல்லாம் தாவாக்களத்தில் நின்றால் கூட நாம் சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில், ஈமானிய பலகீனத்தின் அடிப்படையில், மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லுவதன் அடிப்படையில் சில பயம், அச்சம் நாம் காண்போம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அச்சம் என்பதே கிடையாது.
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயம் என்பதே கிடையாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து சொல்லும் வார்த்தையினுடைய விளைவை பற்றி அவர்கள் எந்த நேரமும் கவலைப்பட்டதே கிடையாது. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, தன்னுடைய பொறுப்பு என்ன, அல்லாஹ் தன்னை எதற்காக இந்த பூமியிலே நபியாக அனுப்பினான், அதை சீரும் சிறப்புமாக பல்வேறு இடங்களிலே அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் என்பதை நாம் சொல்லவில்லை. குர்ஆன் பல இடங்களிலே பேசுகிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பல இடங்களிலே ஸ்லாஹித்து பேசுகிறான். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தன். இந்த இப்ராஹிம் ஒரு சமூகமாக பார்க்கப்பட்டார். இந்த இப்ராஹிம் ஒரு சமூகமாக இந்த சமுதாயத்திலே வேலை செய்தார். அவர் தனி நபராக நின்றாலும் இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் சேர்ந்து செய்ய முடியாதது. அதாங்க முக்கியமானது. இன்னைக்கு உலகத்துல 160 கோடி முஸ்லீம் இருக்கிறோம் சொல்றோமே, இந்த 160 கோடி இஸ்லாமியர்களும் சேர்ந்து எதை செய்ய முடியாதோ அதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒற்றையாக நின்று செய்தார்கள், துணிச்சலாக நின்று செய்தார்கள். நம்பிக்கையை எந்த இடத்தில் வெளிப்படுத்த வேண்டுமோ அதை அப்படியே வெளிப்படுத்தினார்கள். அதற்கு ஒரு சான்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எத்தனையோ பெரிய மனிதர்களை சந்திக்கிறோம், ஆட்சியாளர்களை சந்திக்கிறோம், அரசர்களை சந்திக்கின்றோம், மன்னர்களை சந்திக்கிறோம். நாம் நேரடியாக சந்திக்காட்டாலும் நம்மளால சிலருக்கு சில வாய்ப்பு கிடைக்கத்தான் செய்யுது. ஆனா நம்ம என்னதான் தாவாக்களத்தில் நின்றாலும் சரி, என்னதான் அழைப்பு பணியை மேற்கொண்டாலும் சரி, நரேந்திர மோடியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் நரேந்திர மோடியை இஸ்லாத்திற்கு வா என்று நேரடியாக அழைப்பீர்களா? பாட்டம் தானே, செய்ய மறுப்போம் தானே, உள்ளம் அச்சப்படும் தானே. ஆனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு மன்னனிடம் வாதம் செய்தார்கள், அரசனிடம் வாதம் செய்தார்கள், ஆட்சியாளரிடம் வாதம் செய்தார்கள். அல்லாஹ்வை கடவுள் என்று சொல்வதற்காக அவரிடம் அறிவுபூர்வமான கேள்விகளை முன்வைத்தார்கள். அல்லாஹ் உயிரை கொடுப்பவன், அல்லாஹ் உயிரை எடுப்பவன் என்ற பொழுது அந்த ஆட்சியாளன் சொன்னான், நானும் உயிரை எடுப்பேன், நானும் உயிரை கொடுப்பேன் என்று சொன்னான். பதிலுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து சொன்னார்கள், என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கே உதிக்க செய்கின்றான், நீ கடவுளாக இருந்தால் சூரியனை மேற்கே உதிக்க செய் பார்க்கலாம் என்று துணிச்சலாக சொன்ன மாத்திரத்தில் அந்த மன்னன் வாயடைத்து போனான் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அத்தகைய உள்ள உறுதி என்பது இன்னைக்கு வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் ஒன்று சேர்ந்தாலும் நடக்காது. அதனால தான் அல்லாஹ் சொன்னா, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தன். அவர் சமூகமாக செயல்பட்டார். நாம் அப்படி செய்யவே முடியாது. நம்முடைய ஜமாத் சார்பாக கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்களே, நாம் முதலமைச்சர்களாக இருந்த கருணாநிதி சந்திச்சோ, ஜெயலலிதாவை சந்திச்சோ, ஸ்டாலினை சந்திச்சோ, எடப்பாடியை சந்திச்சோ, மன்மோகன் சிங்கை சந்திச்சோ. நான் ஏன் பேசுகிறேன் என்றால் குறைப்படுத்துவதற்காக அல்ல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தாவாக்களத்தை ஒப்பிட்டால் அவர்கள் மலை என்றால் நாம் மடு என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன் இப்ராஹிமை திருமறை குர்ஆன் பேச வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்தியை அழகிய முன்மாதிரி என்று ஏன் அல்லாஹ் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டும்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவாக்களத்திலே அழைப்பு பணியிலே அவர்கள் காட்டிய உறுதிப்பாட்டை தான் அது காட்டுகிறது. ஜெயலலிதா நம்ம சொன்னோமா, கருணாநிதி கிட்ட சொன்னோம், வாய்ப்பு கிடைச்சத அவங்க எல்லாம் சொல்லல. யான் தலைவர் நான் சொல்ல மாட்டேன் தான். நீங்க ஏன் பயப்படும்? முதலமைச்சரா இருக்காரு, அதிகாரத்தில் இருக்கிறாரு, நீ என்னப்பா கல்லையும் மண்ணையும் வணங்கிக்கிட்டு இருக்கிற, சாதகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, சூனியத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற, ஓரிரை கொள்கையில் வா என்று விவாதம் பண்ண மாட்டோம். அதிகபட்சமா என்ன செய்வோம், ஒரு குர்ஆனை வேணா கொடுத்துட்டு படிச்சுக்கோ, அவ்வளவுதான் நடக்கும். எடுத்து சொல்லுவோமா? ஏன் சொல்லுவதற்கு கூட எதிராளியினுடைய பலத்தை பார்க்கிறோம், எதிராளியினுடைய அந்தஸ்தை பார்க்கிறோம், எதிராளியினுடைய நிலையை பார்க்கிறோம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் எதிரே நிற்பவர்களை பெரிய இடத்தில் வைத்து பார்த்ததே இல்லை. அனைவரையும் அல்லாஹ்வுடைய அடிமைதான், அல்லாஹ்வை தவிர வேறு எவனும் உயர்ந்தவன் இல்லை என்று பார்த்தார்களே. அத்தகைய இப்ராஹிம் இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் பேசுகிறதே. அப்படி என்றால் அந்த அழகிய முன்மாதிரியை மக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல வேண்டிய நாம் எவ்வாறு ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும்? அதான முக்கியம். நோக்கம் என்ன, செய்தி என்ன? இந்த தாவாவுக்கு நாம் செல்வதற்கு முன்பாக நாம் தயாராக வேண்டும். தயாராக சபை சும்மா பேர முடியுமா? சும்மாவே இப்ராஹிம் நபியை பத்தி பேசிட முடியுமா? ஏன் இப்ராஹிம் நபியை சும்மா பேச முடியாது? இப்ராஹிம் நபி அவர்கள் மக்கள் மத்தியிலே நெகட்டிவ் பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். அல்லாஹ்வை நோக்கி வா என்று மட்டுமல்ல, நீங்கள் அனைவரும் பகிரங்க வழிகேட்டிலே இருக்கின்றீர்கள்,
நீங்களும் உங்களை பின்பற்றிய முன்னோர்களும் மடத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரிகளை கோபமூட்டும் வார்த்தைகளை பேசினார்கள். அதான் என்ன நடக்குங்க சொல்ல போறதுல நம்ம சொல்லல. அவ்வளவு ஈமான்தாரியாக நான் யாரையும் அறியல, எல்லாரும் அதுல பலகீனமாக தான் இருக்கிறோம். இப்ராஹிம் நபியை பற்றி பேசுவதாக இருந்தால், இப்ராஹிம் நபி கொண்ட அந்த செய்தியை மக்கள் மத்தியில் சொல்லுவதாக இருந்தால், எவ்வளவு அழகாக, எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு ஆழமிக்க வார்த்தைகளோடு எதிரிகளுக்கு கொஞ்சம் கூட சலஞ்சு கொடுக்காம இப்ராஹிம் நபி நின்னாங்கல்ல, இப்ராஹிம் நபி பேசினார்கள்ல. இப்ராஹிம் நபி முன்பாக இருந்தது அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ்வுக்கு நிகராக வேற எவனும் கிடையாது. அவன் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அவன் இணை வைக்கவனாக இருந்தால் அவனை அவர்கள் மடையன் என்றுதான் கருதினார்கள். இதான் எடுக்க போற வார்த்தைகள்ல வேற மாதிரி சொல்லுவோம், அழகாக பேசிக்கொள்ளலாம், நமக்கு அது வேற. இப்ராஹிம் நபியை ஒப்பிட்டால், இப்ராஹிம் நபியினுடைய அழகிய முன்மாதிரி என்று நாம் பேசினால், இப்ராஹிம் நபி எது போன்ற நிலையிலே சமூகத்தை சந்தித்தார்கள் என்று நாம் சிந்தித்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒத்த நபராக தனியாக, நம்மை போன்ற அமைப்பு கிடையாது, பெரிய மாவட்டம் கிளைகள்லாம் கிடையாது, நாம் இப்ப அணுகுமாறு போலீஸ் கிடையாது, பெரிய நீதிமன்றங்கள் கிடையாது, எதுவும் கிடையாது தானே. எதுவும் இல்லாத நேரத்தில் தன்னந்தனியாக ஒத்தையில் நின்று கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சமூகத்தை, ஆட்சியாளனை, மன்னனை, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை, குற்றம் குறைகளை, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை துணிச்சலாக, ஆழமாக, நம்பிக்கையோடு அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து, நீங்கள் செய்வது தவறுதான், நீ மன்னராக இருந்தாலும் தவறுதான் செய்கின்றாய், நேர்வழியின் பக்கம் வா என்று அழைப்பு கொடுத்தார்களே, அந்த இப்ராஹிமுடைய சிந்தனை சும்மா ஏனாதோனம்ல பேச முடியாது. இது என்ன அரசியல் மீட்டிங்க? இல்ல மற்றவங்களை புகழக்கூடிய மீட் கிடையாது. நீங்கள் தர்காவுக்கு எதிராக உங்கள் வார்த்தைகளை மொழிய போகின்றீர்கள், தாயத்துக்கு எதிராக உங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகின்றீர்கள். மக்கள் மடமையில இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த மடமையில் இருந்து நேர்வழியின்பால் வருவதற்காக உங்கள் பாதங்களை பணிய செய்ய போகின்றீர்கள். சும்மா கிடையாது. இப்ராஹிம் நபியை பத்தி பிரச்சாரம் செய்வதாக இருந்தால் அந்த பேச்சை எடுப்பதற்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு நம்பிக்கை வேணும். இப்ராஹிம் நபியிட்ட முன்மாதிரி இருக்குது என்றால் என்ன முன்மாதிரி, எது முன்மாதிரி? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்களே, இன்ன புறாவும் முன்கும், உங்களை விட்டு நாங்கள் விலகிக் கொள்கின்றோம், அல்லாஹ் அல்லாத கடவுள்களை நீங்கள் வணங்கும் வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பகையும் வெறுப்பும் தான் என்று வாயால் மொழிந்தார்களே, அதுல முன்மாதிரி. முன்மாதிரினா என்ன முன்மாதிரி, எது முன்மாதிரி? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹோட்டல் நடத்துனாங்களா, பெரிய பிசினஸ் செஞ்சாங்களா, இல்ல வேற வேற துறையில சம்பந்தப்பட்டு கிடையாது. இப்ராஹிம் நபியிட்ட இந்த உலகம் சார்ந்த எந்த முன்மாதிரியும் கிடையாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மறுமை சார்ந்த எல்லா முன்மாதிரியும் இருக்கிறது. அதனால்தான் இப்ராஹிம் நபி அவர்களை பார்த்து நாம் பேசுகிறோம், ஏகத்துவ தந்தை இப்ராஹிம் என்று சொல்லுகிறோம். ஏகத்துவத்தின்பால் அழைப்பதில், சத்தியத்தின்பால் மக்களை அழைப்பதில் உள்ள உறுதியோடு நெருப்பில் தூக்கி போடப்பட்ட போதும் கூட வந்துச்சுல, அத்தகைய ஈமான் உங்களுக்கு வரணும், நம்பிக்கை வரணும். நெருப்பிலேயே தூக்கி போட்டாலும் எதற்காக நெருப்பில் தூக்கி போடுகின்றார்கள்? என்னுடைய சொந்த பகைக்காகவா? இல்லை, அல்லாஹ்வை நோக்கி மக்களை நான் அழைத்ததற்காக என்னை நெருப்பில் தூக்கி போட்டாலும் பரவாயில்லை, என்னோட என் அல்லாஹ் இருக்கிறான், நம்பிக்கையை பலப்படுத்துங்க. அதுக்கு தான் அந்த கூட்டம், அதுக்கு தான் ஒன்று திரண்டிருக்கிறோம், அதுக்கு தான் அஜெண்டா, அதுக்கு தான் செய்தி. அதை முன்னெடுத்து தான் பிரச்சாரம் தமிழகம் முழுவதும். இன்னைக்கு தமிழகத்திலே ஆரம்ப காலத்திலே மிகப்பெரிய அளவிற்கு இணைவேத்தலுடைய கோட்டையாக கருதப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் தகர்ந்து வந்தது. இன்னைக்கு தௌஹீத்வாதிகள் நம்மை போன்ற, நம்மளை தான் சொல்ற, வேற யாரையும் இல்லை, நானும் இந்த மேடையில இருக்கக்கூடியவங்க, கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் சேர்த்து சொல்றேனே, நம்முடைய பலகீனம், நம்முடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்காத காரணம், பிரச்சாரத்தில் முழுமையாக நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இந்த உலக மோகத்தின்பால் ஈர்க்கப்பட்டதன் காரணம் என்று மீண்டும் பாத்தில் தலை தூக்குகிறது. தர்கா கொடிக்கட்டு ஊர்வலங்களை இன்று விமர்சையாக நடத்தி முகநூலில் லைவ் செய்கிறான். பார்க்கிறோம்ல, அல்லாஹ்வுக்கு எதிரான காரியத்தை, மார்க்கத்துக்கு எதிரான காரியத்தை
இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை இந்த உலகத்திலே அடங்கி கிடந்தவே, ஒடுங்கி கிடந்தவே, நம்முடைய வேக பிரச்சாரத்தின் காரணத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் திரும்பவும் கொடி பிடிக்கிறானே, கொடிகளை தூக்கிட்டு அலைகிறானே, எல்லா ஊர்லயும் நடக்கு, திரும்பவும் பாத்தில் களை கட்டுது. ஆனா அவைகளை எல்லாம் பார்த்து ரோசம் கொள்ள வேண்டிய தௌஹீத்வாதிகள் இன்னும் தூக்கம் கலையாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறோமே. ரோஷம் வரணும்ல. என்னடா இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை மார்க்கத்தின் பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் இவ்வளவு அப்பட்டமாக, வெளிப்படையாக எனக்கு ரோஷம் வந்ததா? உங்களுக்கு வந்ததா? வந்தா இப்படி சோம்பலாக உழண்டு கொண்டிருப்போமா? உலக கதைகளை பேசிக்கொண்டு எனக்கென்ன என்று நகன்று கொண்டிருப்போமா? எப்படிங்க வரும்? களத்தில் நாம் என்ன செய்ய போறோம்? யாரை சந்திக்க போறோம்? யாரிடம் பேச போகிறோம்? எதற்காக பேச போகிறோம்? எதற்கு இப்ராஹிம் நபியை முன்மாதிரியாக பார்க்கிறோம்? சும்மா இல்ல, கூடுனா கலைஞ்சா சாயா குடிச்சோம், அதெல்லாம் நோக்கம். அதுக்கு கூடவும் இல்லை. நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய அழைப்பு பணி, அல்லாஹ்விடம் நாம் பெற இருக்கக்கூடிய வெகுமதி, மறுமையிலே கிடைக்கப்பெறக்கூடிய நிரந்தரமான வாழ்வு, சொர்க்கம். அதுக்கு தயார்படுத்துங்க. ஒவ்வொரு கிளைகளும், மாவட்டமும், ஆண்களும் பெண்களும், சிறியவர்களும் பெரியவர்களும் இந்த அல்லாஹ்விற்காக, என் ரப்புவுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், எதை முன்னெடுக்க போகிறேன், என் மீது கடமையாக இருக்கக்கூடிய நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தை நான் சரியாக செய்ய போகிறேனா, அல்லது சாக்கு போக்குகளை கூறிக்கொண்டு ஒதுங்கி வீட்டிலே முடங்கி கிடக்க போகிறேனா? நீங்களா சிந்திங்க. எல்லாரும் எப்படி சிந்திக்கணும்னா, நாம எந்த அரசியல் பேச்சும் பேச போறதில்லை. யாரை பத்தியும் எவனை பத்தியும் அவன் ஆட்சிக்கு வரணும், இவன் ஆட்சிக்கு வரணும், இதெல்லாம் நமக்கு மேற்றே இல்லை. எவன் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும். இன்னைக்கு நம்மளே நிறைய பேர் சொல்றான், இவன் ஆட்சிக்கு வந்துட்டா இஸ்லாத்தையே அழிச்சிடும், ஒன்னும் கிடைக்க முடியாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரிடம் போய் பேசினாங்க? இன்னைக்கு மோடியையும் யோகியவும் அமித்ஷாவையும் பெருசா பேசுறோமே, என்ன காரணம்? நம்பிக்கையில பழகணும், அதனால பெருசா பேசுறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னந்தனியாக மோடிக்கெல்லாம் அப்ப அந்த மன்னத்தை தானே போய் சொன்னாங்க, அங்கதானே ஏகத்துவத்தை மொழிஞ்சாங்க, அங்கதானே கொள்கையை எடுத்து பேசினாங்க. மோடியை விட எத்தனை மடங்கு இணை வைப்புல ஊறி திளைச்சவன் பேசலையா? கொள்கையை சொல்லலையா? அல்லாஹ் என்று வந்துவிட்டால் எவனையும் அவர்கள் துச்சமாக மதிக்கவில்லையா? ஆனா நீங்க சாக்கு போக்கு சொல்ற சூழ்நிலை சரியில்லை, ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இல்லை. ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இருந்தா நாம ஏன் வேலை செய்ய சட்டம் போட்டு போயிடலாமே? நபிமார்களுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரங்களோடு அனுப்பி இருந்தா எந்த நபிமாரும் இந்த அடி ஓதப்பட வேண்டிய வேலையே இல்லையே, எந்த நபிமாரும் அவமானப்பட வேண்டிய வேலையே இல்லையே. அதல்ல, ஆட்சி இருக்காது, அதிகாரம் இருக்காது, பலத்தோடு நாம் இருக்க மாட்டோம், பலகீனப்பட்டவர்களாக தான் வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆனால் என்னோட என் அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருக்கிறதே, அதை என்னை எத்தனை ஆட்சி அதிகாரங்கள் இருந்தாலும் சரி அவைகளை எல்லாம் விட மேன்மைப்படுத்தி காட்டும். தக்வா தான், நம்பிக்கை தான், இறைவன் மீது கொண்ட உறுதிமிக்க வார்த்தைகள் தான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தான் அழகாக சொல்றான், குன்தும் கைர உம்மத், குன்தும் கைர உம்மத்தின் அல்லாஹ், படைப்பினங்களில் நீங்கள் சிறந்தவர்கள். முகரிஜித்தல் என்னாஸ், படைக்கப்பட்டவர்கள் நீங்கள் சிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், ஆகவே நீங்கள் சிறந்தவர்கள். எவ்வளவு அழகாக தெளிவாக அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுகிறார். யார் அழைப்பு பணி செய்கின்றார்களோ, யார் நன்மை ஏவுகின்றார்களோ, யார் தீமையை தடுக்கின்றார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக இன்னுயிரை நீக்கின்றார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக பொருளாதாரத்தை செலவிடுகின்றார்களோ, அவன்தானே சிறந்த சமுதாயம். சிறந்த சமுதாயம், சமுதாயம்னா எது? சிறந்த சமுதாயத்திற்கான இலக்கணத்தை அல்லாஹ் கூட பிடிக்கும். கொஞ்சம் சவுண்ட் ஏதோ நடக்கு. எது சிறந்த சமுதாயம்? இந்த உலகத்துல நம்ம பார்த்து இவன் சிறந்தவே, இவன் நல்லவே, இவன் பணம் உள்ளவே, இதெல்லாம் தேவையில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சமுதாயம் சிறந்தவனாக பார்க்கவே இல்லை, கேட்கவே இல்லை. ஆனா திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, இப்ராஹிம் சிறந்தவர். ஏன்? அவர் நன்மை ஏவினார், தீமையை தடுத்தார்.
நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு நபர்களும், ஒவ்வொரு ஆண்களும், ஒவ்வொரு பெண்களும் தாவா என்பது எல்லோர் மீது பணியாக இருக்கிறது. இவர் தான் செய்யணும், இவர் செய்யக்கூடாது, தலைவர் செய்யணும், செயலாளர் அப்படிலாம் கிடையாது. நான் பொறுப்பு என்பதெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு தான், ஒரு மக்களை கூட்டுவதற்கு தான். ஆனா எப்படி ஒவ்வொருவருக்கும் தொழுகை என்பது கடமையோ, நோன்பு என்பது கடமையோ, இன்ன பிற விஷயங்கள் கடமையோ, அதுபோல அழைப்பு பணி என்பது ஒவ்வொருவரும் செய்யணும். என் அளவுக்கு நான் செஞ்சேனா, என் குடும்பத்தில் நான் செஞ்சேனா, என் சமுதாயத்தில் நான் செஞ்சேனா, என் பக்கத்து வீட்டுக்காரன் நான் செஞ்சேனா? செய்யணும்ல, செய்யத்தானே வேணும். ஏன் செய்யணும்? நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் செய்யுங்கள். சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ்வால் பாராட்டப்பட வேண்டும் என்றால் செய்யுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. இந்த உலகத்துல நம்மளை எவனு சிறந்தவன் சொல்லுவதனால நமக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை. இந்த உலகத்துல கொஞ்ச காலம், அற்ப காலம். ஆனா அல்லாஹ் என்னை சிறந்தவனாக தேர்வு செய்து விட்டால் நான் வெற்றியாளராக மறுமையில் நிற்பேனே. அத்தகைய வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டாமா? அத்தகைய வெற்றிக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டாமா? அத்தகைய நிரந்தர வாழ்வுக்காக உங்களை நீங்கள் இந்த பணியில ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாமா? செயல் திட்டம் அதுக்குதான், அழகான செயல் திட்டம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேச போகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு வரலாற்றை ஒரு சமுதாயத்தில் சொல்லிவிட்டால் பாதி பிரச்சனை தீந்துரும், எல்லா விஷயமால வந்துடும். இப்ராஹிம் நபியை பத்தி நீங்க பேசுவதாக இருந்தா எல்லாத்துக்கும் கொண்டு வரல. அவருடைய அழகான பொறுமை, பிள்ளை வளர்ப்பு, தகப்பன்ட்ட வாதாடின முறை, கொள்கையில நின்ற உறுதி, கையில் எடுங்க. அதுக்கு தான் கூடி இருக்கிறோம். சும்மா இல்ல. தாவா களத்தை நீங்கள் சந்திப்பதாக இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருக்கும். யாரும் உங்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க மாட்டா, உங்களை நல்ல சொற்களால் அலங்கரிக்க மாட்டா, பகைய வளர்ப்பா, குரோதத்தை வளர்ப்பா. பல இடங்களில் உங்கள் மீது தாக்குதல் கூட நடத்தப்படலாம். துணிஞ்சுப்போ. இதெல்லாம் ஏன் சொல்றேன் சொன்ன, ஆரம்பத்திலே என்னென்ன சரி செஞ்சிடணும். ஆமா, அப்படித்தான் இருக்கும். இப்ராஹிம் நபி முன்மாதிரினா, இப்ராஹிம் நபியை அடிச்சான், ஊரை விட்டு நீக்கினா, நெருப்புல தூக்கி எரிஞ்சான். அவ்வளவே சந்திச்ச இப்ராஹிம் நபி எந்த இடத்திலும் தன் பிரச்சாரத்தை விட்டு ஒதுங்கவில்லை. அதான் முன்மாதிரி. இப்ராஹிம் முன்மாதிரி என்ன முன்மாதிரி? இந்த ஊரே எதுக்க நிக்க, அதனால நம்ம அல்லாஹ் பத்தி பேசக்கூடாது முடங்கிட்டாங்களா? நம்ம ஆளக்கூடிய மன்னரை எதிர்க்க நிக்கிறானே, ஆகவே அவன் அல்லாஹ் பத்தி பேசக்கூடாது பயந்துட்டாங்களா? பயப்படல, பின்வாங்கல, கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று ஏகத்துவத்தின்பால் மக்களை அழைத்தார்களே. குர்ஆன்ல அல்லாஹ் நோட்டு சொல்றாங்கல்ல, வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், யார் அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து வஅமிலு ஸாலிஹன் நல்லறங்களும் செய்து வகால இன்னி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று சொல்வாரோ அவரை விட அந்த அழகிய சொல்லுக்குரியவர் யார்? சொல்லுங்க அல்லாஹ். தாவானா என்ன நினைச்சீங்க? அது எப்படி உயிர்ப்போட இருக்கணும், அது எப்படி மேம்படணும், அது எப்படி தூங்கி கிடக்கும் உள்ளங்களை தட்டி எழுப்ப வேண்டும், அது எப்படி பலகீனமாக இருக்கக்கூடிய ஈமானை பலப்படுத்தணும். பலப்படுத்தணுமா வேண்டாமா? படுத்தத்தான் வேண்டும். பலகீனமாக நாம் இருக்கிறோம் சகோதரர்களே, அதை முதலில் நீங்கள் ஒற்றுக்கொள்ளுங்கள். பலகீனமாத்தான் இருக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் எவ்வளவுதான் தாவா செய்தாலும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துக்கு வரவே முடியாது, நடக்கவே நடக்காது. ஏன்? அந்த வாய்ப்பே நமக்கு இல்லை. அவங்க நிலையே வேற. ஆனா அவர்கள் மலை என்றால் நாம் மடுவாக இருப்பதற்காகவாது முயற்சி செய்வோம். இப்ராஹிம் நபி கொள்கை எடுத்து சொல்வதில் மலை போல தென்பட்டாங்க. நாம மலையாக முடியாது, மடுவாகவாது இருக்க ஆசைப்படணும்ல. ஏகத்துவத்தை நம்ம என்ன நினைக்கிறோம், தௌஹீத் என்ன நினைக்கிறோம்? எனக்கு தௌஹீத் கிடைச்சிருச்சு, நான் தர்காவுக்கு போகல, நான் கொடிக்கட்டுக்கு போகல, நான் தாயத்தணியல, நான் சூனியம் இல்ல, போதுமா?
வீட்டுக்குள்ளேயே திறந்துக்கிட்டு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், சொந்த பந்தங்கிட்ட பேச மாட்டேன், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேச மாட்டேன், மகளால பேச மாட்டேன், ஜமாத் தலைவர்கள்ட்ட பேச மாட்டேன். இதுதான் இப்ராஹிம் நபியோட முன்மாதிரியா? இப்ராஹிம் நபியோட முன்மாதிரியா எது? உனக்கு கிடைச்ச ஏகத்துவ கொள்கையை நீ பிறருக்கு எடுத்து சொல்லுவதான முன்மாதிரி. எங்க சொல்லியிருக்க? சொல்லவே இல்லைன்னு நான் சொல்லல. ஆங்காங்கே நமக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சம் சொல்றோம். ஆனா சொல்ல வேண்டிய அளவிற்கு சொல்லவில்லை. பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டிய அளவிற்கு முன்னெடுக்கவில்லை. சமூகத்தினுடைய தேவை அளவிற்கு நாம் முன்னேறி செல்லவில்லை. இல்ல இல்லை என்பதை ஒத்துக்கோங்க. செஞ்சோமா? அன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? நாங்க தான் அழகா பள்ளிவாசல் கட்டி விட்டோமே, நேற்றுக்கு வரைக்கும் குடிசையில தொழுதோம், வாடகை கட்டடங்கள்ல தொழுதோம், இடம் இல்லாம ரோட்ல தொழுதோம். இன்னைக்கு எங்க பள்ளிவாசல்களை பார்த்தீர்களா? பள்ளிவாசல் முழுவதும் ஏசி, இன்னைக்கு பழங்கி கற்கள், மாட மாளிகை போல தவறில்ல. கெட்டுங்க, அல்லாஹ்வுக்காக ஒரு ஆலயத்தை எழுப்புவது குற்றம் இல்ல, வேண்டும், தவறில்ல. ஆனா அதோட நின்றுதான் கேட்கிறேன். பள்ளிவாசல்கள் இல்லாத போது நம் உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை, ஈமானிய பிடிப்பு, கொள்கைக்காக நாம் செய்த தியாகம், பள்ளிவாசல்களை எழுப்பிய பிறகு நாம் படுத்து விட்டோமே சகோதரர்களை. எப்படி இதை சரி செய்வது? சுனஜமாத் கணவன் ஓட்டோர் பள்ளியாசம் இருக்கு, ஏண்டோர் பள்ளியாசம் இருக்கு. உனக்கு திருமணம் செய்ய ஒரு புத்தகம் இருக்கு, எனக்கு திருமணம் செய்வதற்கு புத்தகம் இருக்கு. உனக்கு ஒரு மையவாடி இருக்கு, எனக்கு ஒரு இது இவன்ட போட்டி போடுறதா நம்ம நோக்கம். அப்படி நினைக்கிறீங்களா? சுன்னஜமாத்காரன் போட்டி போட்டு அவனை போல கிடையாது. அப்படி ஒரு போட்டியாளர்களாக நீங்கள் யாரையும் கருதினால் நீங்கள் மார்க்கத்தை சரியாக புரியவில்லை. நமக்கு எவனும் போட்டிலாம் கிடையாதுங்க. பள்ளிவாசலே கட்டல, மையவாடியே இல்ல, தப்தரே இல்ல, ஒண்ணும் மண்ணு வேண்டாம். அல்லாஹ்வை பத்தி நான் பேசிக்கொண்டே இருப்பேன். அதெல்லாம் உள்ளத்துல வரணும். அதுல கொள்கை பிடிப்பாக நிக்கணும். அதையெல்லாம் நாம் முன்னெடுக்க வேண்டும். அதுக்காகவான இயக்கமே நம்ம கட்டி இருக்கிறோம். இயக்கம் கட்டினது நோக்கம் என்ன? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று தமிழகம் தழுவிய கிராமங்கள் தோறும் அதனுடைய வேர்கள் பறந்து கிடக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் இயக்கமாக இந்த இயக்கத்தை கட்டமைத்திருக்கிறோமே, அதை வழிநடத்துகிறோமே. இதன் நோக்கம் என்ன? இந்த அமைப்பை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆட்சியை பிடிக்க போறீங்களா? அதிகாரத்தில் இருக்க போறீங்களா? வாரிய பதவிகளை பெற போறீங்களா? மினிஸ்டர் கூட சேர்ந்து போஸ்ட் கொடுக்க கிடையாது, தேவையும் இல்லை. அப்படி ஒரு சிந்தனையோடு இந்த பயணத்தை ஜமாத்தில் பயணிப்பவர்கள் தாங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர்களே. நான் அதான் முதல்ல சொன்னேன், சமூக பணியில, அரசியல் பணியில நம்மை விட சிறப்பாக செய்வதற்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்கலாம். சில வேலைகளில், சில பணிகளில் அவர்களோடு நம்மை ஒப்பிடும் பொழுது நாம் கொஞ்சம் குறைவாக கூட இருக்கலாம், தவறில்லை. அவன் செய்யட்டும், நீ என்ன செய்ய போற? உன்னுடைய பொறுப்பு என்ன? உன்னுடைய கடமை என்ன? நீ எதற்காக ஜமாத்துல இருக்கிற? நீ எதற்காக கிளையில பயணிக்கிற? நீ எதற்காக மாவட்டத்துல பொறுப்புல இருக்கிற? நான் எதற்காக மாநிலத்துல செயலாளராக இருக்கிறேன்? எல்லாருக்கும் ஒரே நோக்கம்தான். நாம் அனைவரும் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சொல்லுவதுதான். மாலை வரல, மரியாதை வரல, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த பிரச்சனையே நமக்கு மேற்றே இல்லை. கண்ணு முன்னால அஜெண்டா இருக்கு, திட்டம் இருக்கு. இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறது. என்னாச்சு பெண்களுடைய குழுதாவா? என்னாச்சு தெருமுனை கூட்டங்கள்? என்னாச்சு மெகாபோன் பிரச்சாரங்கள்? என்னாச்சு பிட் நோட்டீஸ்கள்? என்னாச்சு பொதுக்கூட்டங்கள்? என்னாச்சு இனிய மார்க்கங்கள்? என்னாச்சு சிறுக்கு எதிரான பேரணிகள்? என்னாச்சு பிற மக்களை சந்திச்சு அழைக்கக்கூடிய பணிகள்? வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்களே உங்க உள்ளத்துல கேள்வி கேளுங்க. எல்லாரும் கேட்போம், நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன் அல்லாஹ்வுக்காக? நேற்றுக்கு என்ன செஞ்சேன்? நாளைக்கு என்ன செய்ய போறேன்? என் வாழ்க்கையில் 4 நாள் கலைஞ்சிருச்சு, இன்றைய தினம் கடந்து விட்டது, மௌத்தை சந்திக்கிறதுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறேனே. அப்படித்தானே? நேற்றைய தினம் நம்ம வராது. நேற்றைய தினம் கழிந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாளை நம்ம விட்டுருக்கிறோம்.
சிந்திக்க வேண்டாமா? யோசிக்க வேண்டாமா? பக்குவப்பட வேண்டாமா? உள்ளங்களை சரி செய்ய வேண்டாமா? யாருக்காக பயணிக்கிறோம் என்ற அந்த அக்கறையும் உள்ளத்தில் ஏற்பட வேண்டாமா? கொள்கை என்னங்க? நான் தான் முதல்ல சொன்னேன், தௌஹீதை மறைவாக வைப்பதல்ல தௌஹீத், ஏகத்துவத்தை பகிரங்கப்படுத்துவதுதான் மூமின் கலங்கு. பார்க்கலையா வரலாற்று செய்திகளை? நபித்தோழருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. ஒரு செய்தியா, ரெண்டு செய்தியா? அபூதர் என்ற ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வர்றாங்க மக்காவுக்கு. ஆரம்ப கட்டம், மனசு எப்படி இருக்கணும், நாம எப்படி இருக்கிறோம், அவர்கள் எப்படி இருந்தார்கள், நம்மள மாதிரி சாக்கு போக்கு சொல்லல, கோழையாக நிற்கல, வீட்டுல பயந்து ஒதுங்கல. அபூதர் என்ற நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்காவை நாடி வருகின்றார். மக்காவுடைய ஆரம்ப நிலை, அங்கே இஸ்லாத்திற்கு போதுமான சூழ்நிலை இல்லை. நபிகள் நாயகம் பெயரை உச்சரிச்சால அடித்து விரட்டக்கூடிய ஒரு மிக கேவலமான நிலை. மக்காவுடைய ஆரம்ப நிலை அப்படித்தானே. மதீனாவுக்கு சென்ற பிறகு ஆட்சி கிடைத்தது, நிலைமை மாறிச்சு. மக்காவில் என்ன 13 ஆண்டு காலம் நபிகளாரோடு நம்பிக்கை கொண்டவர்களும் பட்ட பாடு, அவர்களுக்கு கிடைத்த இன்னல்கள், உயிர் பலிகள், சோதனைகள். அந்த நேரத்தில் தான் அபூதர் கிப்பார் என்ற ஒரு நபித்தோழர் நபிகளாருடைய செய்தி அறிந்து முகம்மதை காண வேண்டும் என்பதற்காக மக்காவுக்குள்ளே வருகின்றார். மக்காவுக்குள்ள வந்து பார்த்த முகம்மது எங்க இருக்கிறான்னு தெரியாது, போட்டா கிடையாது, பார்க்கல, பேஸ்புக் மாதிரி கிடையாது. நபிகள் நாயகத்துடைய முகமறியாதவர், நபிகளார் யார் என்று, முகம்மது யார் என்று யாரிடமாவது கேட்டு அவர் முஸ்லிக்காக இருந்தால் அவர் நம்மை ஊரை விட்டு விரட்டிடுவார், நபிகளாரை சந்திக்க முடியாது என்ற பயம், அச்சநிலை, கவலை. நபிகளாரை எப்படியாவது சந்திச்சிடணுங்கிற ஆசை. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. பிறகு ஒரு மாதிரி சிரமப்பட்டு நபிகளாரை போய் சந்திக்கிறார். பயந்து சந்திக்கிறார். எதிரிகளுக்கு பயந்து ஒளிந்து சந்திக்கின்றார். அண்ணலம் பெருமானுடைய இல்லத்தை அடைகின்றார். நபிகளாரிடம் சில வார்த்தைகளை பேசுகின்றார். இஸ்லாத்தை பற்றி கேட்கின்றார். நபிகளார் அழகாக இஸ்லாத்தை பற்றி சொல்லுகின்றார்கள். நபிகளாரிடமிருந்து இஸ்லாத்தை அழகிய மொழியில் ஏற்றுக்கொண்ட அவர் அந்த இடத்திலே கலிமாவை மொழிகின்றார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். தாவா களம்னா எப்படி இருக்கணும் பாரு. நம்ம நினைக்கிறது மாதிரி அது ஒரு மேம்பூச்சாக, மேம்பாக்காக, நான் எந்த சிரமமும் பட மாட்டேன், எந்த தொந்தரவும் எனக்கு வரக்கூடாது, எனக்கு எந்த சிரமமும் வரக்கூடாது, நடக்காதுங்கிற. தாவா களத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சிரமம் வரும், தாவா களத்துல உங்களுக்கு தொந்தரவு வரும், தாவா களத்துல உங்களுக்கு அடி உதை கிடைக்கும், தாவா களத்துல உங்களுக்கு ஏச்சு பேச்சு கிடைக்கும். ஆனால் ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் வாங்கக்கூடிய ஏச்சு பேச்சுக்களானாலும் சரி, அடி உதைகளானாலும் சரி, பொருளாதார இழப்புகளானாலும் சரி, படும் அவமானங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக நீங்கள் எதை சந்திக்கின்றீர்களோ அவை அனைத்திற்கும் அல்லாஹ் மறுமையிலே அழகான கூலியை தருவான். சகோதரர்களே, அதை உள்ளத்துல நிறுத்துங்க. யாருக்காக கேளுங்க. நாம இன்னைக்கு வந்திருக்கிறோம், திடீர் பிரச்சனை ஆகி போச்சு, ஒரு மௌத்தே நடந்தது, என்ன சிந்திக்கணும்? வந்ததுனால அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்காக, என்ன காரணத்திற்காக, நோக்கம் என்ன, செயல் என்ன, யாருக்காக நான் பயணிக்கிறேன், யாருக்காக மரணத்தை சந்திக்கின்றேன், யாருக்காக அடி உதைகளை பொறுத்துக் கொள்கின்றேன், யாருக்காக பொருளாதாரத்தை இழைக்கின்றேன், என் ரப்புக்காக, அவன் என் எஜமான் என்ற சிந்தனை உள்ளத்தில் வரட்டும். போல கோழைத்தனத்திலிருந்து வெளிவருவோம். வீரம் என்றால் 10 பேரை அடிக்கதல்ல, 10 பேர்கிட்ட உண்மையை சொல்லுவதா வீரம். இப்ராஹிம் நபி 10 பேரை அடிக்கல, உண்மையை சொன்னாங்க, அவர் வீரர். இப்ராஹிம் நபி வாள் எடுத்து சண்டை போடல, அந்த மன்னருக்கு எதிராக போர் தொடுக்கல, தனியாக தான் நின்றாங்க. அபூதர் கிப்பார் என்ற நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூதர் கிப்பார் என்ற நபித்தோழருக்கு ஒரு அழகாக வார்த்தைகளை சொல்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? மக்காவுடைய சூழல் சரியில்லை, மக்காவில் வசிக்கக்கூடிய உள்ளூர் வாசிகளையே அவன் அடிக்கிறான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக தெரிஞ்சா கொலை செய்யறான்,
நபிகளாரை சந்திப்பதாக தெரிந்தால் துன்பத்துக்கு ஆளாக்குறான் உள்ளூர்காரனே. ஆனா அபூதர் என்பவர் வெளியூர்காரர். அதெல்லாம் தெரிந்து கொண்டு நபிகளார் சொல்றாங்க, யா அபாதர், அபூதரே, இதுக்கும் ஆதல் அம்ர வர்ஜு இலா வலதிக்க, நீ என்ன செய், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை ரகசியமாக வைத்துக்கோ, இப்போதைக்கு இங்க யார்ட்டையும் சொல்லாது, எங்களிடம் அதிகாரம் வந்த பிறகு எங்களை வந்து நீ பாரு, ஊர்ல வேணா நீ போய் சொல்லு. நபிகளார் ஒரு அக்கறைப்பட்டு சொல்றாங்க. வெளியூர்காரரா இருக்கிறாரு, அவருக்கு யாரும் உறவினர் கிடையாது, உற்றார் கிடையாது, எதுவும் பாதிப்பு நடந்தா கூட உதவி செய்வதற்கு முஸ்லிம்களும் பெரும்பான்மை கிடையாது. இன்னைக்கு நாம எல்லாம் கதை பேசிக்கிட்டு அலைகிறோம், பெரும்பான்மை சிறுபான்மை, அவன்கிட்ட ஆட்சி இருக்கு, இவன்கிட்ட ஆட்சி இருக்கு. எவன்கிட்ட ஆட்சி இருந்தா என்ன, எவன்கிட்ட இருந்தா என்ன? என்னைக்கும் நிலையான ஆட்சியாளன் அல்லாஹ் ஒருவன் தான். அந்த ஆட்சியாளன் கீழே நம்ம அடிமையாக இருக்கும் வரைக்கும் நம்மளை எவனும் எதையும் கிழிக்க முடியாது சகோதரர்களே. நம்முடைய ஆட்சியாளன் அல்லாஹ் தானே, ரப்பு தானே, எஜமான் தானே, அவனுடைய ஆட்சியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த ஒரு பொறுப்புகள். அப்ப சொல்றாரு, நீ ஊருக்கு போயிருப்பா, இங்க எதுவும் பகிரங்கப்படுத்தி விடாது. அபூதர் சொல்லுகின்றார், நபிகளாருடைய சபைகளே, நபிகளாரிடத்தில் யாரு பயந்து பயந்து வந்தவர், நபிகள் நாயகத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு அச்ச நிலையில் வந்தவர், அவருடைய உள்ளத்தை நம்பிக்கை பதம் பார்க்கிறது, கலிமா பதம் பார்க்கிறது, கொள்கையில் உறுதி மிக்கவராக நின்று கொண்டு நபிகளாரிடத்திலும் அந்த இடத்தில் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் எனக்கு மொழிந்த இந்த கலிமாவை, நான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை ஒருபோதும் நான் மறைக்கப் போவதில்லை. எந்த குறைசி மக்கள் மத்தியிலே இதை சொன்னால் எனக்கு அச்சம் ஏற்படும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களோ அந்த குறைசிகள் மத்தியிலே நான் இந்த கலிமாவை பகிரங்கப்படுத்துவேன் என்று கூறுகிறார். வெளியூர்காரர், மக்காக்காரர் கூட இல்ல, கிஃபார் குலத்தை சார்ந்தவர். நபிகளார்ட்ட நேரடியாக சொல்றாரு, நீங்க எனக்கு சொன்னது சத்தியோ, நான் ஏற்றுக்கொண்டது சத்தியோ, இந்த மக்கத்து குறைசிகள் சொல்லுவது அசத்தியோ, இந்த குறைசிகளுக்கு பயந்து சத்தியத்தை என் உள்ளத்தில் போட்டு புதைக்க நான் தயாரில்லை. இந்த மக்கள் மத்தியிலே, இந்த குறைசிகள் மத்தியிலே, இந்த மக்காவுடைய பெரு வீதிகளிலே நான் ஏகத்துவ கலிமாவை ஓங்கி உழைப்பேன் என்று நபிகளாரை விட்டு விடைபெற்று செல்லுகின்றார். மக்காவை நோக்கி செல்லுகின்றார். மக்காவுடைய முகடின் மேலேறி நின்று மக்களை பார்த்து அழைத்தார், யா மஹ்சர குறைஷ். அங்கங்க ஓடிக்கொண்டிருந்தால குறைசிகள், அவ்வளவரையும் கூப்பிடுறாரு, குறைசி கூட்டங்களே, எல்லாரும் என்னை பாருங்க, எல்லாரும் என்னை நோக்கி வாருங்க, நான் என்ன சொல்ல போறேன்னு கேளுங்க. எல்லாரையும் அழைக்கிறார், எல்லோரும் வர்றா, ஏதோ சொல்ல போறாரு நினைக்கிறா. எல்லோரும் முன்னாலே ஒரு மொழிந்த வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், நான் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டேன். அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு, இந்த முகம்மது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டேன். துணிச்சல்னா என்னன்னு கேட்கிறீங்கல்ல, இப்ராஹிம் நபியோட பிரச்சாரம்னா என்னன்னு கேட்கிறீங்கல்ல, இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரினா என்னன்னு கேட்கிறீங்கல்ல. இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரி என்பது ஒரு ஈமானிய உள்ளத்தை எந்த அசத்தியத்தின் முன்பாகவும் பணிய செய்யாது சகோதரர்களே. போல்டா பேசுறாரு, போறவன்ட்ட காதுக்குள்ள சொல்லல, அங்கங்க நின்னவனை பூரா கூப்பிடுறாரு, வாங்கப்பா எல்லாரும் வா, அபுஜாலி அபுஜகல் நிக்கிறான், எல்லா பேரும் வா வா, நான் சொல்ல போற கேளு. எதை சொன்னால் அவர்கள் கடுங்கோபம் கொள்வார்களோ, எதை சொன்னால் அவர்கள் விரட்டி அடிப்பார்களோ, எதை சொன்னால் அவர்கள் மூச்சையாகும் அளவிற்கு அவருடைய வெறியை வெளிப்படுத்துவார்களோ அந்த வார்த்தையை மொழிகின்றார் அபூதர் கிஃபார் அவர்கள். நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஒரு வார்த்தை அவங்களுக்கு பிடிக்காது, நபிகளாரை பிடிக்காது, ஏகத்துவத்தை பிடிக்காது, ஓரிரை கொள்கையை பிடிக்காது. யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா உள்ளூர்காரனாக இருந்தாலே அடிப்பான், அடிமைகளாக இருந்தா கொடுமைப்படுத்துவான். ஏற்கனவே பிலால கொடுமைப்படுத்துறான், அம்மாரை கொடுமைப்படுத்துறான், யாசிரை சுமையா அவன் கொன்னுட்டான், ரத்த கறி பிடிச்சு அலைகிறான் கொள்கை விஷயத்துல. அவன் கொள்கை பற்றால என்ன கேட்டான்,
அசத்தியத்துல இருந்தாலும் அதுல உறுதியா இருந்தால அவர்தான் இருந்தா ரத்த வரி படிச்சு எந்த நேரத்துல யாரை அடிக்கலாம், யாரை கொள்ளலாம், இஸ்லாமியர்களை எப்படி அழித்து ஒழிக்கலாம், அவங்கள பார்த்து சொல்றாரு. அவங்கள கூப்பிட்டு சொல்றாரு, நான் கலிமாவை ஏற்றுக்கொண்டேன், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டேன், இந்த முகம்மதை திருத்தூதராக ஏற்றுக்கொண்டேன். சொன்ன மாத்திரத்தில் பசியோடு காத்து நிற்கும் வேங்கைகள் எப்படி புள்ளிமான்கள் மீது பாயுமோ அப்படி ஓடோடி சென்று அந்த கொள்கையை மொழிந்த அபூதரை மூர்ச்சையாகும் அளவிற்கு அடிக்கின்றார்கள். அதான் எதிர்பார்த்தா சாதாரண பேசிட முடியுமா, சொல்லிட முடியுமா? சொல்லிட்டா விட்டுருவானோட. சும்மா போயிடவன்ட்ட காதல கட்டாலே விட மாட்டான். சும்மா போறவனை கூப்பிட்டு வச்சு மெனக்கெட்டு பேசி எல்லாம் சொல்றானே. அபூதர் ஒத்தையாளா நிக்கிறாங்க. கேட்டுக்கோங்க, தாவா காலத்தை சந்திக்கிறீங்கல்ல, இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா உங்கள் உள்ளத்தை நீங்கள் சரி செய்யாமல் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யவே முடியாது. யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அது பட்டம் அதெல்லாம் ரெண்டாவது, இங்க வரணும், உள்ளத்துல வரணும். ஈமான், நம்பிக்கை, என் அல்லாஹ், என்னுடைய மார்க்கம், எனக்கான உழைப்பு, எனக்கான கூலி, எனக்கான சொர்க்கம், என் அல்லாஹ்விற்காக நான் செய்யும் பணி உள்ளத்துல இருந்து வரணும், அடிமனதில இருந்து வரணும். அதுக்கு நம்ம தயாராகணும், ஒவ்வொரு ப்ரிப்பேர் ஆகணும். சும்மா பேசிட முடியாது. ஏற்கனவே பல களங்களை சந்திச்சோம், திரும்பவும் சந்திக்கதான் வேணும். திரும்பவும் மக்களை வரட்டும். எதற்காக வருகிறது? அல்லாஹ்விற்காக. அபூதர் கிஃபார் என்ற நபித்தோழரை அவ்வளவு சேர்ந்து ஒற்றையாக நின்ற மனிதரை அவர்களுக்கு ஆத்திரம் தீரும் அளவுக்கு அடிக்கின்றார்கள். அபூதர் கிஃபார் அவர்கள் அடி தாங்க முடியாமல் மயக்கமுற்று சுய நினைவில்லாமல் கீழே கிறங்கி விழுகின்றார்கள். அந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அந்த கூட்டத்தெல்லாம் விலக்கி ஆளை பார்க்கிறாங்க. அபூதர் கிஃபார் குலத்தை சார்ந்தவர். மக்கத்து முஸ்லிம்கிட்ட சொல்றாங்க, எப்ப யார அடிக்க தெரியுதா? இவங்க இருக்கக்கூடிய குலத்தை தாண்டி தான் நம்ம வியாபாரத்துக்கு போகணும். ஒருவேளை ஒரு மரணிச்சுட்டாருன்னு சொன்னா நம்ம அங்க போகும்போது நம்ம மேல அவங்க போர் செய்வான். அதனால இதோட விடுங்கப்பா அப்படின்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குறைஷி கூட்டத்தை விலக்கி விடுறாங்க. அபூதர் கிஃபார் அவர்கள் மயக்கமுற்று கிடக்கின்றார்கள், முணுமுணுத்து கொண்டு கிடக்கின்றார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீரை எடுத்து அவர் மீது தெளித்து மயக்கத்தை சரி செய்த மாத்திரத்திலே இப்ப மாதிரி ஊருக்கு போலாம்ல சொன்னாரு, அடிச்சானுவோ நபிகள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அவன் குறைசி கும்பலா இருக்கான், கூட்டமா இருக்கான், தனியாக நிற்கிறார். ஆனா அவருடைய நம்பிக்கையை பாருங்க, அதுதாங்க நம்பிக்கை. நன்றி கடன் இறைவனுக்காக. நாமெல்லாம் நன்றி மறந்தவர்கள் சகோதரர்களே. என்ன செஞ்சிட்டோம், என்ன செஞ்சோம் சொல்லுங்க, என்ன செஞ்சோம்? ஒவ்வொருவரும் நெஞ்சில கை வச்சு கேளுங்க. நான் விரலாட்டி தொழுவுதேன் அப்படின்னு சொல்லுது தவிர என்ன செஞ்சீங்க? இந்த மார்க்கத்திற்காக ஏதோ ஒண்ணு ரெண்டு எங்கேயா செஞ்சிருக்கலாம். ஆனால் வளரணும் பார்த்தா தேஞ்சுக்கிட்டே வருது. பிரச்சார பணி என்பது வளரணும், இன்னும் அது சூடு பிடிக்கணும், அதுக்கு போகணும். நம்மகிட்ட என்ன, நான் ஒரு மெத்தனம் மிதப்பு. நம்ம இத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டோம். எத்தனை வருஷமா செஞ்சீங்க? 20 வருஷமா நான் தௌஹீதுல இருக்கிறேனே, ஜமாத்துல என்ன காலம் பூரா இருக்கணும். காலம் பூரா இருக்க, மவுத்து வரைக்கும் இருக்கணும். எந்த நபிமாராவது ஓய்வு எடுத்தாங்களா? 60 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நான் ஏகத்துவ பிரச்சாரம் செய்ய மாட்டேன், வீட்டுல இருந்தாங்களா? நபித்துவ வாழ்க்கையை பார்த்தோம். கொள்கைக்கு என்ன ரிட்டையர்மெண்ட்? கொள்கையை சொல்லுவதில் என்ன ரிட்டையர்மெண்ட்? என் நாவு பேசும் வரைக்கும், என் கண் பார்க்கும் வரைக்கும், என் கால் நடக்கும் வரைக்கும், என் உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும், ஏன் நான் மரணித்த பிறகும் கூட என்னுடைய மரணம், என்னுடைய ஜனாசா ஏகத்துவத்துக்காக போராட வேண்டும் சகோதரர்களே. ஜனாசா எப்படி போராடும் கேட்கீங்களா? சொல்லுங்க, சாவுக்கு முன்பாக எழுதி கொடுங்க, மௌத்துக்கு முன்பாக நான் மரணித்தால் நபி வழி பிரகாரமே என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நாம மௌத்தா போராடும், நம்ம ஜனாசா போராடி கொண்டே இருப்போம் நபி வழிக்காக. வரணும்ல? இது ஏன் செய்யணும் தெரியுமா? இறைவன் நமக்கு நேர்வழி காட்டினானே, அந்த நன்றி கடனுக்காக. அல்லாஹ் நேர்வழி தந்தான்.
இன்னக்கலா தகுதி மன் அகுபப்த வக்கின்னல்லாஹ யஹ்தி மய்யஸா. நபியே, நீர் நாடியோருக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காது, நான் யாருக்கு நாடுகிறேனோ அவரே நேர்வழி பெறுவார் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அத்தகைய அல்லாஹ் நாடியதால், அல்லாஹ் தேர்வு செய்ததால், அல்லாஹ் கருணை காட்டியதால் நாம் இன்றைக்கு தௌஹீதை பெற்றிருக்கிறோமே, இந்த நன்றி கடனுக்காக. தௌஹீத் என்பது நம்ம கடையில காசு கொடுத்து வாங்கணுமா? பந்தஸ்ல பரம்பரையாக வந்ததா? இல்ல. நன்றாக நீங்க சிந்திச்சு பாருங்க. எந்த ஏகத்துவ கொள்கைக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார்களோ, எந்த நபி இப்ராஹிம் நபியை முன்மாதிரி என்று பேசுகிறோமோ, அந்த இப்ராஹிம் நபியினுடைய பெற்றோருக்கு கிடைக்காத நேர்வழி, லூத் நபியினுடைய மனைவிக்கு கிடைக்காத நேர்வழி, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு கிடைக்காத தௌஹீத், அல்லாஹ் உங்களை என்னை தேர்வு செய்திருக்கிறானே, உங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறானே. நம்ம எங்கெல்லாமோ இருந்தவர்களே, மடையர்களாக இருந்தவர்களே, தருகாலமே முட்டியவர்களே, தாயத்தை அணிந்து கொண்டிருந்தவர்களே, அவைகளை எல்லாம் விட்டு நேர்வழியின்பால் நம்முடைய சிந்தனையை செலுத்தி நமக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை வகுத்து காட்டி இருக்கிறானே. அந்த இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துவதாக இருந்தால் இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்த வேண்டாமா? இந்த நிகழ்ச்சிக்காக கொஞ்சம் செலவு செஞ்சிருப்பாங்க, வசூல் போடுவாங்க, தாராளமாக கொடுங்க. நினைச்சு பாருங்க, நன்றினா என்ன? எது நன்றி? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சேவை தானுங்க. அல்லாஹ் அப்படிதான் சொல்றா, நீங்கள் எனக்கு உதவி செய்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அல்லாஹ் சொல்றானே, சொல்றான்ல. நாம அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறோமா? உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய உதவி என்பது அல்லாஹ்வுக்கான மார்க்க, அல்லாஹ் மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைப்பது தானே. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த கூட்டத்தில் நீங்க 1000 பேருக்கு மேல அமர்ந்திருப்பீங்கல்ல, யாரும் யார் மீதும் பழியை சுமத்தாதீர்கள், யாரும் யார் மீதும் தாவாவை சுமத்தாதீர்கள். அவர் செய்து விடுவார், இவர் செய்து, அதெல்லாம் கிடையாது. நான் செய்யணும், தனி இண்டிவிஜுவல் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்படித்தான் சிந்திக்கணும். நான் என் அல்லாஹ்வுக்காக, ஏன் நான் தனியா தானே சொர்க்கத்துக்கு போறேன்? அப்ப அல்லாஹ் ஏன்ட காப்பான்ல. நம்மளோட பலத்தை என்ன மனநலம் இருக்கும்னா அதை தலைவர் பார்த்துக்கிடுவாரு, இதை செயலாளர் பார்த்துக்கிடுவாரு, இதை கிளை ஒன்னும் பார்க்காது. நீங்க பாருங்க உங்க வேலையை. அல்லாஹ்வின் மார்க்கத்தை நோக்கி மக்களை அழையுங்கள் சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணியுங்கள் சகோதரர்களே. ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு ஆலோசனைகளை வாரி வழங்குங்கள் சகோதரர்களே. அழகிய முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ற அந்த அஜெண்டாவின் அடிப்படையிலே 10 மாச பிரச்சாரங்களை ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு நகர்ப்புறங்களிலும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் சகோதரர்களே. உறுதியாக நில்லுங்க, உண்மையாக நில்லுங்க. ஜமாத்துக்கான உண்மை இல்லை, அல்லாஹ்விற்கான உண்மை, அல்லாஹ்வின் மீதான உறுதி. ஏகத்துவ கொடியை எல்லா கிராமங்களிலும் நாங்கள் நட்டியே தீருவோம் என்ற வீர முழக்கத்தை முன்னெடுங்கள் சகோதரர்களே. யாருக்காகவும் இல்லை, எதற்காகவும் இல்லை, யாருடைய திருப்திக்காகவும் இல்லை, என் இறைவனின் திருப்தி, என் அல்லாஹ்வின் திருப்தி. அவன் என் மீது கொண்ட கருணைக்கு நேர்வழி எனக்கு தந்ததற்கு நான் செய்யும் நன்றி கடன். களம் காணுங்க, களத்துக்கு வாருங்க, திட்டங்களை வகுங்க. கொள்கைக்காக உங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, கொள்கையில் மரணிக்கக்கூடியவர்களாக, கொள்கையில் வாழ்ந்து கொள்கையிலே உயிர் பறிக்கப்படக்கூடிய நற்பாக்கியம் பெற்றவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்றால் அதற்கு நாமும் முயற்சி செய்ய வேண்டும். நாம நடந்து வந்து அல்லாஹ் ஓடி வர்றான், நாம அப்படித்தான் அல்லாஹ் சொல்ற, நீ முயற்சி செய், நான் உதவி செய்கிறேன். நாம் எதை பத்தியும் அச்சப்படுபவர்கள் அல்ல, எதை பற்றியும் கவலைப்படுபவர்கள் அல்ல. விளைவுகள் நமக்கு எதையும் ஏற்படுத்தாது. நாம் அல்லாஹ்வை நம்பி நிற்பவர்கள், அல்லாஹ்வை சார்ந்து நிற்பவர்கள். நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமை அனைத்துமே இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டது. இறைவா உனக்காக நான் வாழ்கின்றேன், இறைவா உனக்காக அமல் செய்கின்றேன், இறைவா என்னுடைய வாழ்வு, இறைவா என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற உறுதிமிக்க நெஞ்சுறுதியோடு கொள்கையோடு தௌஹீதை எடுத்து செல்லும்
முயற்சிகளோடு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி உங்களை நிறைவு செய்கின்ற வாக்குறுதி